ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. நம்ம ரோகிணிக்கு ரத்தம் கொடுத்த பாட்டி வந்து ரோகிணியோட உயிரையே காப்பாத்திட்டாங்க. ஆனா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பாட்டி தான் ரத்தம் கொடுத்து தெரியாம அவங்க பரதால இருக்கிறனால அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட கேக்குறாங்க, "என்ன ஆச்சு உனக்கு?" அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ரேவதி சொல்றாங்க, "ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கல போல. அதனால தான் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம கார்த்திக் வந்து சொல்றாங்க, "நான் ஏதாவது போய் டேப்லெட் வாங்கிட்டு வரவா? வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ரேவதி சொல்றாங்க, "இங்க பாரு. நான் வந்து வாந்தி எடுத்து செத்தாலும் சாவேனே தவிர, நீ குடுக்குற எதுவும் நான் சாப்பிடவே மாட்டேன். நீ கெட்டவன். உன் மனசு ஃபுல்லா கெட்ட எண்ணம் தான் நிறைஞ்சிருக்கு. உன்னோட எண்ணமே சரியில்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்களோட பழைய புராணத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "என்ன நடந்தாலும் சரி, நான் ஆஸ்திரேலியா போக தான் போறேன். என்னை யாராலயும் தடுக்க முடியாது." அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் வாந்தி எடுக்கிறதுக்கு போறாங்க. இத பார்த்த கார்த்திக் வந்து உடனே ஓடி போயிட்டு மெடிக்கல்ல மாத்திரைய வாங்கிட்டு வராங்க. அந்த டேப்லெட்ட ரேவதி கிட்ட குடுக்குறாங்க. "இந்தா இந்த மாத்திரைய போடு. வாந்தி உடனே நின்றும்." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் குடுக்கும்போது, ரேவதி வந்து அத வாங்க மறுக்குறாங்க. "என்னாலலாம் நீ கொண்டு வந்த மாத்திரைய சாப்பிட முடியாது." அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்திக் வந்து, "சரி நான் இப்ப உடனே அத்தை, மாமா கிட்ட போய் சொல்றேன்." அப்படின்னு சொல்லவுமே ரேவதி வந்து பயந்துட்டாங்க. "வேண்டாம், வேண்டாம். நீ போயிட்டு அவங்க கிட்ட ஏதாவது சொல்லுவ. அவங்க ஏதாவது எனக்கு பவுடர் எடுப்பாங்க. அதுக்கு இந்த மாத்திரைய நான் போடுறேன்னு" சொல்லிட்டு அந்த மாத்திரைய தூக்கிட்டு போடுறாங்க. அப்ப அந்த மாத்திரைய சாப்பிட்டுட்டு ரேவதி வந்து கார்த்திக் கிட்ட நல்ல விதமா பேசுறாங்க. "நீ என் மேல எவ்ளோ பாசமா இருக்க. நான் இவ்ளோ நாள் உன்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவர் ஆக்டிங் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ரேவதி. இத பார்த்த கார்த்திக் வந்து, "என்னடா இவ சரியான லூசா இருப்பாளா?" அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நெனைக்கிறாங்க. ஆனா ரேவதியோ கொஞ்ச நேரத்திலேயே, "நான் என்ன இப்படியெல்லாம் பேசுவேன்னு நெனைப்பியா? நான் என்னைக்குமே உனக்கு சாதகமா பேசவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு, இந்த மாத்திரைய போட்டுறாங்க. மாத்திரைய போட்டதுமே அவங்களுக்கு டக்குன்னு வாமிட் நின்றுச்சு. மனசுல நெனைக்கிறாங்க, "ஒருவேளை இவன் குடுத்த டேப்லெட்னால தான் நம்மளுக்கு வாமிட் நின்றுச்சோ?" அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. "என்ன நடந்தாலும் சரி, நம்ம ஆஸ்திரேலியா போறத மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, இதே தான் சீசன் 1லயும் நடந்துச்சு. நம்ம தீபா வந்து கார்த்திக்கோட ஆஃபீஸ்ன்னு தெரியாமயே அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போவாங்க. ஆனா, அங்க போயிட்டு பார்த்தா நம்ம கார்த்திக் தான் வந்து எம்டி சீட்ல உட்கார்ந்திருப்பாங்க. அத பார்த்ததுமே தீபா வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. அதே தான் இங்கேயும் நடக்க போது. நம்ம ரேவதி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ வந்து கம்பெனிக்கு இன்டர்வியூ போம்போது, அந்த கம்பெனியில முதலாளி நம்ம கார்த்திக்ன்னு தெரியாமயே அங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க. கடைசி நேரத்துல கார்த்திய பார்த்து பயங்கரமா ஷாக் ஆக போறாங்க நம்ம ரேவதி. இவ்ளோ நாள் வந்து கார்த்திய டிரைவர், நீ எதுக்குமே லாயக்கு இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் அசிங்கப்படுத்துனாங்க ரேவதி. ஆனா கார்த்திக் வந்து இவ்ளோ சொத்துக்கும் அதிபதி அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, ரேவதி என்ன மாரி ரியாக்ஷன் பண்ண போறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம சீசன் 1 பேஸ் பண்ணி தான் இப்ப சீசன் 2 போய்க்கிட்டு இருக்கு. அந்த சீசன் 1ல ரம்யான்ற ஒரு கேரக்டர வந்து ரொம்பவே ஆட்டி படைச்சுட்டாங்க நம்ம தீபாவ. அதே மாதிரி இந்த சீசன்லயும் ரம்யா மாரி ஒரு வில்லி ரேவதிக்கு வந்தா தான், ரேவதி வந்து கார்த்திய அக்செப்ட் பண்ணிப்பாங்க போல. நம்மளும் என்னலாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.